இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி வாழைக்காய் சில்லி ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூனு, கடலை மாவு 2 ஸ்பூனு, இந்த ஸ்பூன் தாங்க. ரவை 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு, இந்த 4 பொருள். கரம் மசாலா கூட போட்டு என்கிட்ட அரைச்சது இருக்குது. நீங்கள் இது மிளகுத்தூள் இதெல்லாம் பொடியாக கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. கரம் மசாலாவை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிருக்கிறேன். இந்த தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாம் ஒட்டுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒட்டுக்க பிசைஞ்சிக்கிட்டால் போதும். வரும் இப்படி மசாலா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இது நம்ம போட்டு தேய்க்கலை, பலகையில் போட்டு தேய்ச்சி எடுக்கலை. கையிலேயே இவ்வளோ திக்னஸாக பாருங்கள். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இருக்கும் மக்களே, நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் மக்களே. மக்களே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஊற்றினாலே நமக்கு போதும். இந்த மாதிரி இல்லைன்னு தோசைக்கல்லை யூஸ் பண்ணுறவங்க தோசைக்கல்லை யூஸ் பண்ணிக்கணும். போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோதான். மக்களை இப்போ திருப்பி பார்க்கலாம். மக்களை திருப்பி போடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இவ்வளோதான் மக்களை. ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு வருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்களை. அவ்வளோதான் மக்களே, சூப்பராக இருக்கும். மக்களே, வாழைக்காய் சில்லி ஃப்ரை சூப்பராக ரெடி. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பார்க்கலாம். மக்களே,
வாழைக்காய் சில்லி ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் க்ரீக். அடுத்து புது வீடியோவில் ஒன்று சந்திக்கலாம். நன்றி, பாய்.